ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி இந்த மாதத்தோட தேய்பிறை செவ்வாய்க்கிழமை. தேய்பிறையில் கடன் குறையணும், கஷ்டம் தீரணும், துன்பம் குறையணும், நோய் தீரணும்னு வேண்டிக்கலாம். வளர்ப்பிறையில் வளர்ச்சியாக இருக்கணும், மேற்கொண்டு தொழில் வளரணும், இன்பம் பெருக்கணும்னு சாமியை கும்பிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஈவினிங் பிரதோஷ வழிபாடு நடக்கும். கண்டிப்பாக 3 to 5 பிரதோஷ வழிபாடில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச பொருட்கள் சாமிக்கு பால், தேன், தயிர், திருமஞ்சன பொடி, விபூதி, பச்சரிசி, இளநீர், இந்த மாதிரி எந்த பொருள் வேணால் உங்கள் சக்திக்கு முடிஞ்சது, உங்களுக்கு எந்த பலன் எதுக்காக வேணுமோ அந்த பொருட்களை கரெக்டாக அப்படியும் வாங்கி தரலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது உங்கள் துன்பங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, பிரதோஷ வழிபாடில் நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க, கோவில் போகிறீங்கன்னா அடுத்த பிரதோஷம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும். இதை நான் உணர்ந்திருக்கேங்க, அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிரதோஷ வழிபாடு ரொம்ப விசேஷமான நாள். நாளைக்கு மகா சிவராத்திரியாக இருக்கும்போது இன்றைக்கி பிரதோஷ வழிபாடும் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். மகா சிவராத்திரிக்கு விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு ரொம்ப அமைதியாக, நிதானமாக, கோபப்படாமல் இறைவனை நினச்சி நிறைய விஷயங்களை கேளுங்க. கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க, இல்லை படிங்க, இல்லைனா அந்த விஷயங்களை மனசில் நினச்சி பாருங்கள் நீங்கள் படித்த விஷயத்தை. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். விரதத்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இறைவனுக்காக இருங்க. மறுநாள் அடுத்து மயான கொள்ளை. ஸோ மயான கொள்ளை எல்லாருக்கும் எல்லா ஊரில் சர்க்குலரில் நடக்கும். ஸோ மயான கொள்ளை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஸ்பெஷல், எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்காளம்மன் கோவில் பற்றி சொல்லவே வேணாம். அங்காளம்மனை தரிசிங்க, உங்களோட துன்பங்கள் விலகட்டும். ஸோ அடுத்த 3 நாட்களுக்கு அவங்கள தரிசிக்கிற பலன் கிடச்சிது. எல்லாருக்கும் இனிதாக அமையட்டும்.